இன்றைக்கி நான் வந்துட்டு கோவக்காய் அப்புறங்க மொச்சை மசாலா பரட்டல் செய்ய போகிறேன். அதை வந்து பார்க்கலாம் வாங்க போகிறோம். இது வந்து நான் சமையல் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கல. இன்றைக்கி வந்து நான் வந்துட்டு என்னைக்காச்சும் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்கள்ல, அன்றைக்கி மட்டும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு இப்போ இந்த காய்கறிலாம் நறுங்கின பிறகு தான் ஏன் வந்துச்சு, சரி ஓகே நம்ம வந்துட்டு இந்த வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கலவை கலப்படம் மாதிரி ஒரு வீடியோ. இது தேவையானது வந்துட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து நான் கோவக்காய் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். மொச்சப்பயிர் வந்து இவ்வளோ அவிச்சு வச்சுருக்கேன். அப்புறமேட்டுக்கா இதில் வந்து வந்து பூண்டு, அப்புறமேட்டு கடலப்பருப்பு, உளுந்த பருப்பு, காஞ்ச மிளகா, இது தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு தாளிச்சிக்கணும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் வந்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா பரட்டி ஒரு கிரேவி ஒரு கிரேவியில் திக்காக ஒரு ரசம் பண்ண போகிறேன். ரசத்துக்கு வந்து தொட்டுக்கிற மாதிரி இதை பண்ண போகிறேன். இதுதான் ஒரு டிஷ்ஷு. இதை வந்துட்டு பேக்ரவுண்டில் இப்படி பிடிச்சிட்டு பார்க்கக்கூடாது. எனக்கு ஏன்னா ப்ரிப்பரேஷனாக நான் வந்து சமைக்கிறதுக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கிறது கிடையாது. இப்படி தான் இது இருக்கும் இடம். அதை மட்டும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி, ஏன்னா பாத்திரத்தை கழுவி வச்சுருக்கேன், அதெல்லாம் இன்னும் காயெல்லாம் எடுக்க முடியாது. அந்த டீ கப்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டீ குடிக்கிறதுக்கு வச்சுருந்தேன். சாரி. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பாத்திரம் வந்துட்டு ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே, ஆயில் போடும். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே பொரிஞ்சதுமே இப்போ வந்துட்டு இந்த காஞ்ச மிளகா, பூண்டு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதுமாரி போடணும். பூண்டு எதுக்காக போடுறது அப்படின்னு சொன்னால், நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த மொச்சப்பயிரை சேர்க்க போகிறேன்ல, இந்த மொச்சப்பயிரை வந்துட்டு கேஸ்ட்ரிக் அப்படின்றதால பூண்டு சேர்த்துக்கிறது நல்லது. அதனால் நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். சாரி, எல்லாமே ஊற்றிக்கிச்சு. இதெல்லாம் எடுத்து விட்டுருவோம். நம்ம இதெல்லாம் ஏங்களே தெரியுது. நான் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆங்கிளே வந்து சரி கிடையாது. புரிஞ்ச உடனே நான் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்துட்டு வெங்காயம் போடும்போது தான் வந்துட்டு இது புரிஞ்சுட்டாங்க நல்லா. இந்த இதெல்லாம் நான் எப்போயுமே வெங்காயம் வந்துட்டு போடும்போது தான் வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு போடுவேன். ஏன்னா வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு இதில் போட்டோன்னே ஒரு மாதிரி டக்குன்னு கறிக்கிறது அது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் வெங்காயத்துக்கூட சேர்த்து போடும்போது அப்படி கருக்காது. எனக்கு என்னவோ அப்படி தோணுது. அதனால் அப்படிலாம் சேர்த்துக்கணும் எப்போயுமே. கடுகு இதெல்லாம் சேர்த்துக்கும் போதே கருவேப்பிலை போட்டு அரைக்கணும்னு சொல்லுவாங்க. அது வராது நமக்கு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு முக்கால்வாசி வந்துடுச்சு. இப்போ வந்து அடுத்து வந்துட்டு தக்காளி சேர்க்கணும். எங்கள் வீட்டில் பாத்திரம்லாம் இல்லைங்க, நீங்கள் வேலை எடுத்துக்கோங்க. அதெல்லாம் எதுவும் நாங்கள் செய்கிறோமோ எல்லாமே சமையல். தக்காளி வெங்காயம் வேகிறது வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம். தக்காளி வெங்காயம் வந்துடுறது அதிலே தக்காளி வந்துடும். அதுக்காக வந்து கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணுறோம். தக்காளியும் நல்லா தான் வந்துருக்கு. நல்லா வந்துருக்கு. தக்காளி நல்லா நம்ம பசங்க
பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. நான் தக்காளினால எப்பவுமே ஃபுல்லாக போட மாட்டேன். சாம்பார் அதுக்குள்ள தான் ஃபுல்லாக போடுவேன். மற்ற எல்லாத்துக்கும் அரைச்சி தான் போடுவேன். பசங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து நல்லா வெந்துருச்சு, வெறும் வந்துட்டு அந்த தோல் மட்டும்தான் இருக்குது வந்து நம்ம சாப்பிடுவோம். நம்ம பசங்கள்லாம் இப்போ சாப்பிட்றது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவக்காயை இப்போ கோவக்காய் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். கோவக்காய்க்கு வந்துட்டு வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுட்டு நல்லா கட்டிக்கிடுங்க. நல்லா தேய்க்கவே கூடாது. ஒரு அளவுக்கு தண்ணி விட்டு இதை நம்ம வேக வைக்கணும். கொஞ்சம் தண்ணி விடுது. கொஞ்சம் தண்ணி போட்டு என்ன பண்ணணும், நம்ம தண்ணி வெந்நீர்னா போதும். இதை மூடி வச்சிடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதை நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும் போது இந்த பயிர் வந்து மொச்சப்பயிரை அவிச்சு இது ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இதை நான் போகிற நேரத்துக்கு பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்கும். பிட்வீன் 1 hour கேப்பில் இந்த வேலை நடந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. சாப்பிட்ற வேலை இருக்குது. ஓப்பன் பண்ணி ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்களா? நம்ம கட்டிங் பீஸ் பாருங்கள், 2ஆக போகுது. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மொச்சப்பயிரை மொச்சப்பயிறு இது ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கழுவி குச்சிலாம் அப்படியே எதுவுமே காலையில் 2 சூடு போட்டுக்கிட்டேன். இது கிடையாதுதான். அதனால் இப்போ சேஃப்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். தீட்டை பிடிச்சி நல்லா கட்டி விட்டுமா. என்ன போடணும். இதை பாருங்கள், இது வந்து மிளகாத்தூள். இந்த பிங்க் கலர் டப்பா மூடி போட்டுருச்சுன்னா மிளகாத்தூள் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அவ்வளோ முடிஞ்சு. ஓகேவா? இது வந்துட்டு மிளகாய் தூள். ஏன் அது உங்களுக்கு காட்டுறேன்னா, இங்கே பாருங்கள், நான் மல்லித்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். தனியாக வந்து மல்லி வாங்கி அதை காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஆனால் இதை மிளகாத்தூள் இல்லாதப்ப நான் வந்து அரைக்க சொன்னேன். அந்த நேரம் போட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நிறைய பேர் இருக்காங்க மார்னிஷனில், நிறைய கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் அரைச்சதுக்கு டப்புன்னு போட்டு அரைச்சி வந்துட்டாரு. ஆனால் அதுவுமே மிளகாத்தூள் கலரில் இருக்குது. இது தெரியணுன்றதுக்காகவே நான் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 பாட்டிலுக்கு மட்டும்தான் வந்துட்டு பிங்க் கலர் மூடி, மற்ற எல்லாத்துக்குமே ப்ளூ கலர் மூடி தான். நான் இந்த பாட்டிலுக்கு வந்துட்டு ப்ளூ கலர் மூடி தனியாக தெரியணுன்றதுக்காக இதோட மூடி எடுத்து இதுக்கு போட்டு வச்சுருக்கேன். இப்படிலாம் இருக்குது. ஏன்னா வந்துட்டு பசங்க சமைப்பாங்க, அப்போ தெரியணும். அவரும் எதுவும் செய்வார், அப்பயும் தெரியணும். அதுக்காக வந்துட்டு நம்ம இந்த மூடி டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? இதில் நல்லா பேசிட்டு
பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம எந்த காயோட எந்த காயை சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். அப்படியே வந்து நீங்களே ஒன்று யோசித்து செய்கிறது தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுக்கு இந்த காய் இருக்குது, இதில் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை எந்த பொருளை சேர்ந்து செஞ்சால் கொஞ்சம் நிறையா வரும் அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்கலாம். இதுக்குன்னு வெண்டைக்காய் வச்சுட்டு வெண்டைக்காய் வதக்கிட்டு இதில் வந்துட்டு இதில் சேர்க்கணும்னு சொன்னால் அது சுத்தமாக நல்லாவே இருக்காது. அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது தான். அதனால் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ வந்து இதில் ஒரே ஒரு மேட்ரு என்னென்னா, நம்மளுக்கு மசாலாத்தூள் வாசனை அடிக்கக்கூடாது. அந்த மசாலாத்தூள் வாசனை அடிக்கிறதுக்குமே இதுக்கு முன்னாடியுமே கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு இதை மூடி வச்சிடலாம். நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், தீபா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதில் அவருக்கு எதுவுமே குக் பண்ணவே கிடையாது. ஆனால் அவர் சமைச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவனுக்கு வந்து நான் முட்டை வந்து வேக வைப்பேன்னு நினச்சிட்டு இருக்கான். இன்றைக்கி அவன் முட்டை கிடையாது. லக்கிக்கு மூந்து பார்க்குறான், முட்டையா என்னன்னு சொல்லிட்டு மூணு பார்க்குறான். உனக்கு லக்கி இன்றைக்கி முட்டை கிடையாது, உங்களுக்கு தயிர் சாதம்னா தயிர் சாதம் சாப்பிட்டு கம்முப்படுத்துவீங்க, ஓகேவா? அந்த பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, அதெல்லாம் உனக்கு கிடையாது, ஓகேவா? ஆமாம், நீ போய் படுத்துவங்க. அம்மா வந்து உனக்கு தயிர் சாதம் போடுவேன், ஓகே? இதுன்னு பார்க்கலாம். எல்லாமே வந்துருக்கு. இப்போ என்னன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம மூட வேண்டாம். நம்ம வந்து மூடியை யூஸ் பண்ண வேண்டாம். மூடியே மூடாமல் அப்படி வேகணும். அப்படி ஃபுல் சிம் ஆகிடும். சிம்லேயே அது வேகட்டும். பார்க்கலாம். பார்த்துக்கணும், நல்லா வந்துருச்சு. இப்போ அதை இது இப்படியே சாதத்தில் கட்டி போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரசம் வச்சு அதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்டா சரி. பருப்பு சாம்பார் வந்து வெறும் பருப்பு சாம்பார் செஞ்சு தொட்டு சாப்பிட்டா சரி, செம்ம சூப்பராக இருக்கும். 2 கீரை ஒழிச்சு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னால அவ்வளோ ரெடி. அவ்வளோதான். நம்ம வந்துட்டு இத்துடன் இந்த உரையை முறைத்துக்கொள்ளியே. நன்றி, வணக்கம். இன்றைக்கின்னு இல்லை, நிறையா நாள் வந்துட்டு என் பசங்க தான் வந்து எனக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி தருவாங்க. இன்றைக்கி வந்துட்டு கட் பண்ணி தந்தது வந்துட்டு எங்கள் பாப்பா மோஸ்ட்லி கட் பண்ணிடலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு வீட்டில் வந்துட்டு சமையல் கட் பண்ணி தருவான். முடியலை, இவன் வந்துட்டு இல்லை, இவன் இருக்கிறான்னு சொன்னால் யாரை வேணாலும் 2 பேத்தில் மோஸ்ட்லி யார் கேட்டாலும் வந்துட்டு எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி தருவாங்க. யாருமே இல்லாத நேரத்தில் மட்டும் நானே கட் பண்ணி நானே சமைப்பேன். காலையில் சமைக்கும்போது நான் யாருமே தொந்தரவு பண்ண மாட்டேன். சும்மா நைட்டு வந்துட்டு செய்யும்போதும் லீவ் டைமில் செய்யும்போது கண்டிப்பாக வந்துட்டு அவங்க தான் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.